உடனே குழந்தை பெற்றுக்கோங்க. நிறைய பெற்றுக்காதீங்க. எனக்கும் காதல் திருமணம் தான். கலைஞர் இருக்கிற காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் தொடர்ந்து காதல் திருமணம், கிட்டத்தட்ட 2 தலைமுறையா. எங்கள் வீட்டில் போய் யாராவது காதல் திருமணம் இல்லை, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ்னால எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனைத்துமே கலப்பு திருமணங்கள் செய்றீங்க. முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன். கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90% கீழே இருக்கிறவங்க கை தூக்குறீங்க. வெயிட்டிங்கா போகும்போது சேவாமன் பேர் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த முகூர்த்தத்தில் அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையா? நம்பர் 1 முதலமைச்சர் என்று அனைவராலும் போற்றப்படக்கூடிய கழக தலைவர் அவர்களுடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய 72 இணையர்களுக்கு உங்கள் முன்னிலையில் இந்த திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைவாணர் அரங்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. நானும் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இங்கே வந்த பிறகுதான் இது கலைவாணர் அரங்கமா இல்லை கல்யாண அரங்கமா என்று யோசிக்க வைக்கின்ற அளவில் இந்த மேடையில் அத்தனை மணமக்களையும் அமர வைத்து, இணையர்களையும் அமர வைத்து இன்றைக்கு இந்த திருமண விழாவை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக எப்பொழுதும் போல மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். பொதுவாக நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்பவர்கள் பத்திரிகை அடித்து இன்விடேஷன் அடித்து கொடுப்பாங்க. ஆனால் அந்த சேகர்பாபு மட்டும் தான் எப்பவுமே புத்தகம் அடித்து கொடுப்பார். இன்விடேஷனுக்கு பதிலாக பெரிய புத்தகம் இருக்கும். அந்த வகையில் நேற்று மாலை தான் எனக்கு பத்திரிகை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு. இந்த திருமண நிகழ்ச்சிக்கு கடைசியாக அழைக்கப்பட்டவன் நான் தான். அதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா நேற்று காலை எனக்கு உடல்நிலை சரியில்லை. நேற்று காலையை அவரை சந்திப்பதாக சொன்னார். நேற்று மாலை இந்த திருமணத்திற்கான அழைப்புதலையும் கடந்த 75 நாட்களாக சிறந்த நிகழ்ச்சிகள் 72 நிகழ்ச்சிகளை அண்ணன் சேகர்பாபு நான் சொன்னது போல என்னுடைய தாயார் முதல் நிகழ்ச்சியை தொடங்கி வச்சாங்க. காரில் வரும்பொழுது நானும் அண்ணன் சேகர்பாபு பேசிட்டு வந்தோம். சென்ற ஆண்டும் இதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி அண்ணன் சேகர்பாபு நடத்தினார்கள். நான் கலந்து கொள்வதாக இருந்தது. கடைசி நிமிஷத்தில் என்னால் வர முடியல. நான் அப்போ எம்பி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நிகழ்ச்சி, துவக்க நிகழ்ச்சி ராமநாதபுரத்தில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுனால என்னுடைய தாயார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. சென்ற வருடம் இதே நாள். இன்றைக்கு என்னுடைய தாயாருக்கு பதிலாக நான் வந்திருக்கின்றேன். அண்ணன் சேகர்பாபு சொல்லணும்னா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிறைய சொல்லிட்டேன். எப்படி யோசிக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குள்ளே நமக்கு நாக்கு தள்ளிடுதா? எனக்கு தள்ளிட 75 நிகழ்ச்சிகள், 76 நாட்களுக்கு 72 நிகழ்ச்சிகள். அறிவுக்களம், கலைக்களம், மாலை நேர பொதுக்கூட்டம், நலத்திட்டம், திருமண நிகழ்ச்சி இப்படின்னு பல்வேறு நிகழ்ச்சிகளை மிகச்சிறப்பாக நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகின்றார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். அதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல ஒரு பக்கம் மாவட்ட கழக செயலாளர், இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். 2 முகங்கள் உண்டு. நான் பல நேரம் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்க உண்மையை சொல்லுங்க, உண்மையாக ஒருத்தரா இல்லை 2 பேரா? உங்களை மாதிரியே உருவ ஒற்றுமை உள்ள உங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்காங்களா? ஏன்னா அத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துறீங்க, எல்லா இடத்துலையும் இருக்கீங்க, எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா போட்டியா இருக்கீங்க. முழு நேர அரசியல்வாதி. நமக்கெல்லாம் 24 மணி நேரம் தான். ஆனா சேகர்பாபு மட்டும் 48 மணி நேரம் இருக்கும். அவர் நடத்துற நிகழ்ச்சிக்கு பக்கத்தில் யாருமே நிற்க முடியாது, யாருமே தெரிய மாட்டாங்க. இதில் பல அர்த்தங்கள் உண்டு. அது மேடையில் இருக்க அத்தனை பேருக்கு தெரியும்.
அவருக்கும் தெரியும், அவர் உட்பட எல்லாருக்குமே தெரியும். மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சராகவும் ஆயிரக்கணக்கான திருமணங்களை செஞ்சு வச்சிருக்கிறார். இந்த 3 வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 1700 திருமணங்களை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அவருடைய துறை சார்பாக நடத்தி வைத்திருக்கிறார். இனிமே அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மட்டுமில்ல, திருமணங்கள் திட்டங்களுக்கும் அவர்தான். அப்படி ஒரு துறை அமைந்ததுன்னா அதற்கும் அவர்தான் அமைச்சர். சமீபத்தில் சென்ற மாதம் பிப்ரவரி 14ஆம் தேதி அவருடைய துறை சார்பாக, இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 48 இணையர்களுக்கு திருமணத்தை அவர் ஏற்பாடு செஞ்சால் நான் தான் நடத்தி வச்சேன். இன்னைக்கு மாவட்ட கழகம் சார்பாக 72 இளைஞர்களுக்கு திருமண ஏற்பாடை செஞ்சு அதற்கும் என்னை கூப்பிட்டுருக்காரு. சீர்திருத்த முறையில் சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வச்சிருக்கிறோம். இதில் எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை, கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, அனைத்துமே கலப்பு திருமணங்கள் செய்றீங்க. முக்கியமா காதல் திருமணங்கள் பல இருக்கும்னு நான் நம்புறேன். இருக்கா? கை தூக்குங்க. கிட்டத்தட்ட 90%. ஏன்னா கீழே இருக்கிறவங்க கை தூக்குறீங்க. வெயிட்டிங்கா? போகும்போது சேகர்பாபு பேர் கொடுத்துட்டு போயிருங்க. அடுத்த முகூர்த்தத்தில் அப்பா அம்மா வந்திருக்காங்களா இல்லையா? இந்த காலத்தில் கலப்பு திருமணம் நடக்கிறதே பெரிய விஷயம். அதில் காதல் திருமணம் இன்னும், ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கும் காதல் திருமணம் தான். ஆனால் எங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைஞர் இருக்கிற காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் தொடர்ந்து காதல் திருமணம், கிட்டத்தட்ட 2 தலைமுறையா. எங்கள் வீட்டில் போய் யாராவது காதல் திருமணம் இல்லை, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ்னால எங்கள் தாத்தா ஒரு மாதிரி பார்ப்பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் காதல் திருமணங்கள். ஆனால் காதல் திருமணங்கள் அவ்வளோ சுலபமாக நடக்குது. நம்ம பெரிய முயற்சி எடுத்து ஒரு பெரிய ஒன்று பையன் வீட்டில் ஒத்துக்கிட்டா பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டு பொண்ணு வீட்டில் எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டோன்னா திடீர்னு பையன் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்புவாங்க. கடைசியில் பல வருஷம் போராட்டத்துக்கு பிறகு 2 வீட்லையும் ஒத்துக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரன் எவனாவது வருவான், ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து விடுவான். பலருக்கும் பல அனுபவங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் இத்தனை திருமணங்களை ஒரே மேடையில் இவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நடத்துறதுக்கு இந்த மேடை ஒரு சிறப்பான மேடையாக, தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு சிறந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு சிறந்த மேடையாக நான் சேகர்பாபு வடிவெடுத்து அமைச்சு கொடுத்துருக்கிறார். மந்திரங்கள் எதுவும் சொல்லாமல் இதை காலையில் முடிச்சிட்டிங்களான்னு தெரியல எனக்கு. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழ் மொழியில் அனைவரும் வாழ்த்தி, உற்றார் உணவர்கள்லாம் வாழ்த்தி, வந்திருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் வாழ்த்தி இன்னைக்கு இந்த திருமணம் உங்களுடைய முன்னிலையில் இவ்வளோ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக ஆணும் பெண்ணும் சரிசமமாக உட்கார வைக்கப்பட்டு இன்னைக்கு உங்கள் முன்னிலையில் இந்த திருமண பந்தத்தில் 2 பேரும் இணையிறீங்க. இதெல்லாம் இன்னைக்கு சாத்தியம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நமக்கு புரியாத ஒரு பாஷையில் பேசி சாதி மதம் சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து தான் திருமணங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு முற்போக்கு திருமணங்கள் நடக்குதுன்னா அதற்கு முழு காரணம் தந்தை பெரியார் அவர்களும், நீதி கட்சி தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா, நம்முடைய முத்தமிழர் கலைஞர், இப்போ நம்முடைய தலைவர், இவங்களுடைய உழைப்பு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக மகளிருடைய பொருளாதாரத்திற்காக நம்முடைய கழக அரசு அமைந்ததிலிருந்து நம்முடைய முதலமைச்சர்கள் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும், நம்முடைய அரசு அமைந்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கையெழுத்து தான் அந்த விடியல் பயணம் திட்டம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை தான் முதல் கையெழுத்தை போட்டாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்களில் மட்டும் மகளிர் 625 கோடி பயணங்கள், 625 கோடி முறை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒவ்வொரு மகளிரும் மாதம் 800 ரூபாயிலிருந்து 850 ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பல்வேறு திட்டங்கள், பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. மதிய உணவு திட்டம் இருக்கு. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நம்முடைய மாநிலத்தில், தமிழ்நாடுல. இப்போ மாநிலங்களும் பார்த்துட்டு போறாங்க இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்க, நாங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு.
இதனால் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர்ற அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. இப்போ அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படித்தா மட்டும் பத்தாது, குறிப்பாக பெண்கள் கல்லூரி போகணும், ஸ்கூல் படித்தா பத்தாது, காலேஜுக்கு போகணும், உயர்கல்வி படிக்கணும்னு புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில் படித்து நீங்கள் காலேஜில் படித்தா எந்த காலேஜானாலும் சரி, என்ன கோர்ஸ்னாலும் சரி, மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அதுதான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தை செயல்படுத்தினோடனே பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்க காலேஜ் போக ஆரம்பிச்சோடனே தலைவருக்கு நிறைய பேர் வந்து என்னங்க வெறும் பெண்களுக்காக கொடுக்குறீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து பண்ணுங்கன்னு தலைவர் வந்து தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி மாணவர்களும் பள்ளி முடிச்சுட்டு கல்லூரி போய் படிக்கணும்னா படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகை. அதே மாதிரி கடைசி நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், செயல்படுத்த முடியாதுன்னு சொன்ன திட்டம் இப்போ கிட்டத்தட்ட 20-25 மாசங்களா நம்ம வந்து பண்ணிட்டோம். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களையும் தலைவர் அவர்கள் பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அதனால தான் தொடர்ந்து நம்முடைய தலைவருக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெருமை என்னன்னா, இந்தியாவில் எந்த தலைவருக்கும் இல்லாத பெருமை, தலைவராக பொறுப்பேற்ற சந்திச்ச அனைத்து தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்கள் தான். 2019 கிட்டத்தட்ட 11 தேர்தல் சந்திச்சிருக்கிறோம். 11 தேர்தலையும் தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வெற்றியை கொடுத்துருக்கிறாங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். அதனால தான் ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி, சென்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி, அப்புறம் உள்ளாட்சி தேர்தல்கள் வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, இப்போ மீண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது 2026. தலைவர் அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. 234 குறைந்தது 200 தொகுதி நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும், வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் தான் ஆட்சியினுடைய செயல் திட்டங்களை சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கடமை உங்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனவே மணமக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்க போவது உடனே குழந்தை பெற்றுக்கோங்க, நிறைய பெற்றுக்காதீங்க. இப்ப அதுலயும் ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கு. அதாவது ஒன்றிய அரசு வந்து குடும்ப கட்டுப்பாடை வந்து வலியுறுத்தி ஜனத்தொகை அதிகமா இருக்கு அதனால கட்டுப்படுத்தணும்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதை வெற்றிகரமா செஞ்சு கொடுத்தது தமிழ்நாடு. அதற்காக இப்ப நம்ம தண்டிக்கப்படுறோம். வந்திருக்கக்கூடிய நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறுசீரமைப்பு சொல்றாங்க. தலைவர் அவர்கள் கடந்த 10 நாட்களாக பேசிட்டு இருக்காருல்ல, ஒன்றிய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வராங்கன்னு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற எம்பிக்களுடைய தொகை 39. இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் வந்துருச்சுன்னா 8 தொகுதி கம்மியாகி 31 தொகுதி ஆயிடும். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடி. ஆனா இந்த குடும்ப கட்டுப்பாடு சரியா பண்ணாத, சரியான மக்கள்கிட்ட சரியா விழிப்புணர்வு ஏற்படுத்தாத மாநிலங்கள் இதனால பெனிஃபிட் அடைய போறாங்க. வட மாநிலங்கள் இருக்கக்கூடிய வட மாநிலங்கள்லாம் வந்து 100 தொகுதி வரைக்கும் இதனால பெறப்போகுது. தொகுதி கம்மியாக நமக்கான உரிமைகளை நாம பெற முடியாது. அதுக்காகத்தான் வந்திருக்கக்கூடிய மணமக்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும், எல்லாம் படித்தவங்களா இருப்பாங்க. நிச்சயம் அவங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பிறக்க போகிற குழந்தை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு வேண்டுகோள், அழகான ஒரு தமிழ் பெயரை வைங்க. எனவே வந்திருக்கக்கூடிய மணமக்கள் இருவரும் தந்தை பெரியாரும் பகுத்தறிவும் போல, பேரறிஞர் அண்ணாவும் தமிழ்நாடும் போல, முத்தமிழர் கலைஞரும் தமிழும் போல, நம்முடைய தலைவரும் உழைப்பும் போல இருவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்கள் சார்பாக மணமக்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.